ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கடலை மாவு வச்சு நல்ல சாஃப்டான ஒரு பர்ஃபி பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. 3/4 கப்பு சீனி எடுத்து ஒரு பவுலில் போட்டுடலாம். அதே 3/4 கப்பு தண்ணீர் ஊற்றி இதை ஒரு கம்பி பதம் வர்றது வரைக்கும் அடுப்பில் போட்டு மெல்ட் பண்ணலாம். இனி ஒரு பேனில் 1 கப்பு கடலை மாவு போட்டிருக்கேன். இதை லைட்டாக வறுக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சா போதும். கூட்டி வச்சிட்டோம்னா மாவு கரிஞ்சு போயிடும். வறுத்ததுக்கு அப்புறமா 1/4 கப்பு நெய் சேர்த்துக்கலாம். நெய்யில் எல்லா மாவையும் மிக்ஸ் பண்ணலாம். நெய்யில் வைக்கும்போது இதோட டேஸ்ட்டே தனியாக இருக்கும். இனி ஒரு அடுப்பில் சீனியை போட்டிருக்கேன். கொஞ்சமாக எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். கொஞ்ச நேரம் அடுப்பில் கடந்தவுடனே மாவு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்துடும். சீனி பாகும் நல்லா கொதித்து ஒரு கம்பி பதம் வந்தாச்சு. இனி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த மாவில் ஊற்றி இதை மிக்ஸ் பண்ண போகிறோம். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இனி சீனி பாகை ஊற்றிடலாம். சீனி பாகு கூட மாவு நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா திக்காக ஆரம்பிச்சிருக்கு. இனி கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் கூட திக்கானதும் சைட்லலாம் நுரைச்சி வரும். நுரைச்சி வரக்கூடிய நேரம் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். எந்த பேனில் ஊற்ற போகிறோமோ அதில் கீ அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஊற்றிடலாம். ஊற்றும் போதே தெரியும், ஒரு மாதிரி நுரைச்சி தான் இருக்கும். பவுலில் ஊற்றுனதுக்கு அப்புறமா அப்படியே ஆற விட்டுறலாம். நல்லா ஆறினதுக்கு அப்புறமா தான் பீஸ் போடணும். லைட்டாக ஆறுனதுமே லைன் போட்டு வச்சுருக்கேன். இது மைசூர் பாக் மாதிரி ஹார்டாட் இல்லாமல் நல்ல சாஃப்டாட் இருக்கும். நல்ல டேஸ்டியாட்டும் இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.